உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மூன்றாம் உலகப் போர் எப்போது? என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் மூன்றாம் உலகப் போர் குறித்து கூடிய தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றலில் ஏற்கனவே பல எபிசோடு ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த எபிசோடெலாம் பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது மூன்றாம் உலகப் போர் எப்போது ஆரம்பமாகும், யாரால் முடிவுக்கு வரும், அமெரிக்கா ஈரான் போர் எப்போது ஆரம்பமாகும், முடிவுக்கு வருமா என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 22/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். விரைவில் 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 முடிவுக்கு வரும். உன்னால் என் சித்தம், என் திட்டம், இவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் உன் மூலமாக. இதன் விளக்கம் என்னவென்றால், மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். விரைவில் 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 சீக்கிரமா ஆரம்பிப்போம். முடிவுக்கு வரும். உன்னால் நம்ப மாட்டா போங்க. மூன்றாம் உலக போர் விரைவு ஆரம்பிக்குமாகும். முடிவுக்கு வருது நம் மாமனிதனால் தான். கடவுள் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் சித்தம், என் திட்டம், இவர்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் உன் மூலமாக. கடவுள் என்னைக்கும் பூமிக்கு வந்தது கிடையாது, யாராவது ஒருத்தர் அனுப்புகிறாரு. நமக்கு தெரிந்தவரை ஆரம்பத்தில் ஆபரம் இருக்காரு, ஈசாக் இருக்காரு, யாக்கோப்பு, தாவீது, ரம்யத்துக்கு நிறைய திகழ்ச்சி இருக்காங்க. கடவுள் வார்த்தையை சொல்றதுக்கு, அதுக்கப்புறம் கடவுள் வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு தெரிந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், இறை தூதுவர். அப்புறம் அதற்கு பின்பு 400 வருஷம் கழிச்சு முகமது நபி அவர்கள் வந்தார்கள், ஒரு இறை தூதுவர் தான். எப்போது இந்த மாமனிதர் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். எல்லாம் மனுஷங்க தான். நான் சொன்ன உடனே பெரிய இவனாக்கும் நினைக்காதீங்க, பெரியவன் நினைக்காதீங்க. சாதாரண மனுஷன் தான். இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன் தான் பிறந்தாரு, மனுஷனாக தான் வாழ்ந்தாரு. ஒரு சோப்பட்டு செய்கிற ஒரு ஆசாரியுடைய மகனை தான் பிறந்தாரு. மாமனிதன பெரிய கடவுள் குமாரனாக இருந்தவரை மாறினாரு பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கப்பட்ட பிறகு. முகமது சாதாரண மனுஷன் தான் பிறந்தாரு. 30 வயசுல பரிசுத்த அபிஷேகம் இயேசுக்கு கிடைத்தது. அப்புறம் பெரிய மாமனிதனை மாறினாரு, இறைத்துவதாக மாறினாரு, மரணமடைந்தார். அதாவது 40 வயசுல முகமது நபி அவர்களுக்கு வகி பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. பாருங்கள், இஸ்லாம் தவறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ சோழர் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் மாமனிதர் மாறினாரு, இறைத்துவதாக மாறினாரு. கடவுள் வார்த்தையில சொன்னாரு. இயேசு கடவுள் வார்த்தை, என் வார்த்தை இல்லை, என்ன கடவுள் வார்த்தை தான் நான் சொல்றேங்கிறார். கடவுள் என்ன கொடுக்கிறாரு? கடவுள்னாக அபிஷேகப்படுத்தப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்து முகமது நபியும். அதே போன்று இக்காலத்திலே தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் கடவுள்னாக அபிஷேகப்படுத்தப்பட்டது தான் இந்த மாமனிதன். சாதாரண மனிதனா உங்க முன்னு தெரியலாம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதனாக இருந்தாரு. முகமது நபியும் சாதாரண மனிதனாக இருந்து குடும்பத்துல பிள்ளைகளை பெற்று குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தாரு. அந்த வகி இறங்கும் போது கடவுள் வார்த்தை சொல்வாரு. கடவுள் வார்த்தை அவர் சொல்ல மாட்டாரு, அவருக்குள்ள எனக்கு கடவுள் வார்த்தை வெளிப்படும். அப்படி எனக்கு வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை தான் சொல்றேன் நான். சாதாரண வார்த்தை இல்லை, கடவுளின் வார்த்தை, கடவுளின் தீர்க்க தரிசனம் இந்த மாமனிதன் மூலமாக வெளியேறுகிறது. கடவுள் எப்போதும் மனிதனுக்கு தான் காரியத்தை சாதிப்பார். அவரால் அந்த எல்லாரும் செய்ய மாட்டாரு. கடவுள் மனிதன் மூலமாக வந்தார், மனித ரூபத்தில் வந்தார் சொல்லுவாங்க. இந்த மாமனிதன் மூலமாக இக்காலத்தில் சில காரியங்களை சாதிக்க கடவுள் இருக்கிறார். கடவுளின் என் சித்தம், என் திட்டம், இவை அனைத்தையும் நான் கடவுள் நிறைவேற்றுவாரு இந்த மாமனிதன் மூலமாக, உன் மூலமாக சொல்லியிருக்கிறார். 23/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். திகரா அகிலந்த ககோ ஊகி தேவோ திபிபோ மடாதரா. மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். அவளா மூன்றாம் உலக போர் முடிவுக்கு வரும் முன்னால் இவைகள் அனைத்தும் என் சித்தத்தின்படி, திட்டத்தின்படியே நடக்கும். விரைவில் 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 மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். அவனால் டொனால்ட் ட்ரம்பால. அதுக்காகத்த
அவரை அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக கடவுள் அபிஷேகப்படுத்தினார். அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக 2025 நடந்த ஜனவரி நடந்த நவம்பர் நடந்த தேர்தலில் கமல்ஹாசன் வர வேண்டியது. கடவுள் என்பது கமல்ஹாசன் அபிஷேகப்படுத்த நினைச்சாரு, சொன்னார்னா யூடியூப் போட்டேன், டிஸ்பிளே கொடுக்கணும் பாருங்க. ஆனால் மனதை மாற்றிக்கொண்டார், கடவுள் திட்டத்தை மாற்றிக்கொண்டார். ஆமா, கமல்ஹாசன் வந்து அமைதியா இருப்பாங்க, இவங்க போருக்கு லாய்க்கு இல்லை. அதிகாரம் கொண்ட தான் தோல்வித்தனமானவன், அதிகாரம் மம்மதையோடு கூடியவன், அமெரிக்க ஜனங்களுக்கு ஆதரவானவன், உலக ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவன் டொனால்ட் ட்ரம்ப். அவரைத்தான் போடுறான் சொல்லி அவர் அபிஷேகப்படுத்தினாரு. கடவுள் சித்தம் திட்டம். 3ஆம் உலகப்போர் ஆரம்பமாகும் அவனால் டொனால்ட் ட்ரம்பால். 3ஆம் உலகப்போர் முடிவுக்கு வரும் உன்னால், இந்த மாமனிதனால். இவர் அனைத்தும் என் சித்தத்தின்படி திட்டத்தின்படியே நடக்கும் நடக்கும் நடக்கும். விரைவில் 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 சீக்கிரமாக 3ஆம் உலகப்போர் ஆரம்பமாகும். அது காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான். தெரிந்து கொள்ளுங்கள். முடிவு கூறும் மாமனிதன் தான். கடவுள் சித்தம் திட்டம் நிச்சயம் நிறைவேறும். 29/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகி கரமா மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகும். காரணமானவர் அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்ட் ட்ரம்ப். முடிவுக்கு வரும் உன்னால் 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 என் சித்தம் என் திட்டம் நிறைவேற்றுவேன் 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 நானே நிறைவேற்றுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால் 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும் விரைவில். எப்போ சொல்ல முடியாது. காரணமானவன் அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இவர் தான் காரணமாக இருப்பார், நிச்சயமாக இருப்பார். கடவுள் சூட்சுமா சொல்றாரு. முடிவுக்கு வரும் உன்னால் 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 எந்த மாற்றம் கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால். ரஷ்யா விளையாடியும் போட்டினால். இஸ்ரேல் பாலஸ்தீன் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால், அமெரிக்க டொனால்ட் ட்ரம்பால். ஆனால் 3ஆம் போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால் மட்டும்தான். கடவுள் அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் சித்தம் என் திட்டம் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன். நானே நிறைவேற்றுவேன். கடவுள் தான் நிறைவேற்றுவார். இதுதான் சித்தம். 3ஆம் போர் ஆரம்பிக்கணும், முடிவுக்கு வருகிறது. கடவுள் சித்தம் திட்டம், கடவுளை நிறைவேற்றுவார். பொறுத்திருந்து பார்ப்போம். 1/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். திம்மா கொத்தொமே ஓகே விபோத விபோத அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் தேசத்தின் அதிபதியாக தான் தோன்றி தனமானவன், அதிகாரம் மமதை கொண்டவன், அமெரிக்க ஜனங்களின் ஆதரவானவன். அவனை டொனால்ட் ட்ரம்பை தேசத்தின் அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். என் சித்தம் என் திட்டம் நானே அபிஷேகப்படுத்தினேன். அவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர் யுத்தம். அமெரிக்க ஈரான் யுத்தம் ஆரம்பமாகிறது. வேதனை அமெரிக்க ஜனங்களுக்கு, வேதனை ஈரான் ஜனங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. விரைவில் 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 அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவர்களோடு நானே கூட்டிச் சேர்ப்பேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னாள் அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வராது. தொடரும் தொடரும் தொடரும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போரை ஆரம்ப போராக மாறும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போரை ஆரம்ப போராக மாறும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போரை ஆரம்ப போராக மாறும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் அத்தேசத்தின் அதிபதியாக அவருடைய கரெக்ட் சொல்ல பாருங்க. தான் தோல்வித்தனமானவன், அதிகார மமதை கொண்டவன், அமெரிக்க ஜனங்க ஆதரவானவன். அவனை டொனால்ட் ட்ரம்பை
அத்தேசத்தின் அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். கடவுள் தான் அபிஷேகப்படுத்தினாரு. அவர் இந்த துப்பாக்கிச்சூட்லேருந்து காப்பாற்றணும் கடவுள் தான் சொன்னால. ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு, கடவுள் தான் என்ன உயிரை காப்பாற்றினாரு, அமெரிக்க அதிபதி அவர்களுக்காக காப்பாற்றினாரு. அது உண்மை. அவர் வர இருந்தால் உயிருக்கு ஆபத்திலிருந்து காதில் பட்டு போக முடியாது செஞ்சது கடவுள் தான். இந்த கமலஹாசன் அமெரிக்க அதிபதி வர வேண்டியது அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இவர் தான் கடவுள் அமெரிக்க அதிபதியாக அபிஷேகப்படுத்தினார். அவனை டொனால்ட் ட்ரம்பை அத்தேச அதிபதியாக நானே அபிஷேகப்படுத்தினேன். என் சித்தம் என் திட்டம் நானே அபிஷேகப்படுத்தினேன். அவர் சித்தம் தான். அவர் எண்ணம் கடவுள் எண்ணம் மாறலாம், திடீர்னு மாற்றலாம். அவர் எண்ணம், அவர் திட்டம், அவர் போட்ட அவர் தான் நிறைவேற்றுவார். யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தை யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர், அவனுக்கு விரோதமாகவே இஸ்மவேல் வம்சத்தினர். இஸ்மவேல் வம்சத்தினர்னா இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர் அனைவருமே டொனால்ட் விரோதமாக இருக்கிறார்கள். யுத்தம், அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஆரம்பமாகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1/4/2020 சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேதி 17/4/2025. இதுவரை அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. நான் கடவுள் சொல்றாரு ஆரம்பமாகிறது, விரைவில் ஆரம்பமாகிறது. அதான் புரிந்து கொள்ளுங்கள். பின்னாடி நடக்க போறது சொல்றத திருக்க தரிசனம், கடவுள் திருக்க தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். யுத்தம், அமெரிக்கா ஈரான் யுத்தம் ஆரம்பமாகிறது. என்னன்னா 12/4/2025 சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமெரிக்காவும் ஈரானும். என்ன தெரியல, முடிவு வரல. அடுத்து 19/4/2025 பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. 19/4/2025 சனிக்கிழமை என்ன நடக்கும் தெரியாது. ஆனா ஆரம்பமாகிறது. அமெரிக்கா ஈரானுக்கும் ஆரம்பமாகிறது சொல்றாரு. நிச்சயம் நிறைவேறும். வேதனை அமெரிக்க ஜனங்களுக்கு, வேதனை ஈரான் ஜனங்களுக்கு உண்டு உண்டு உண்டு. விரைவில் கடவுள் வார்த்தை நிச்சயமாக அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகும். அமெரிக்க ஜனங்கள் வேதனைப்படுவாங்க, ஈரான் ஜனங்கள் வேதனைப்படுவாங்க. நிச்சயமா உண்டு உண்டு உண்டு. விரைவில் கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். பொறுத்து பாருங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நானே கூட்டி சேர்ப்பேன்கிறாரு. அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்போடு இந்த மாவட்டத்தை கடவுள் கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறாரு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் பார்த்துக்கோங்க. அமெரிக்க அதிபரோடு என்னை கூட்டி சேர்க்கும் போது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிச்சயமாக முடிவுக்கு வரும். கடவுள் உறுதி சொல்லிட்டாரு, நிச்சயமா முடிவுக்கு வரும். அமெரிக்க ஈரான் போர் முடிவுக்கு வராது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நானும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று சேரும்போது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். அவனால் அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலக ஜனங்களே, யூடியூபர்களே பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போரே ஆரம்ப போராக மாறும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போரே ஆரம்ப போராக மாறும். 3ஆம் உலகப் போருக்கு அந்த போர் ஆரம்ப போராக மாறும். 3ஆம் உலகப் போருக்கு அமெரிக்கா ஈரான் போர் தான் ஆரம்ப போர். கடவுளின் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். அமெரிக்கா ஈரான் போர் 2 நாடு மோதும். அப்புறம் ஈரான் சப்போர்ட்டா ஒரு நாடு வரும், அமெரிக்கா சப்போர்ட் இன்னொரு நாடு வரும், ஈரான் சப்போர்ட் இன்னொரு நாடு வரும், இன்னொரு நாடு. அப்படியே 2 கோச்சா சேர்ந்து 2 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர் 3ஆம் போரா மாறும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உலக ஜனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தை நிறைய நிறைவேறி இருக்கிறது. எல்லாம் பாருங்க, யூடியூப் சேனல் பாருங்க, மாமலை யூடியூப் சேனல் பாருங்க, நிறைவேறிக்கிறது. இந்த போர் 3ஆம் உலக போருக்கு அமெரிக்கா ஈரான் போரே ஆரம்ப போர் ஆகும். உறுதியானது பொறுத்திருந்து பார்ப்போம். 5/4/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய திருக்கத்து சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். உடனே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். அவனால் விரைவில் 3ஆம் உலக போர் விரைவில் முடிவுக்கு வரும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நான்
கூட்டி சேர்க்கிறேன் உடனே 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 நான் நெருங்கிருச்சு 5 நாள் சொல்லியிருக்கிறாரு. கூடிய விரைவில் அமெரிக்க தேச அதிபதியோடு மாமனிதர் கடவுள் கொண்டு சேர்ப்பார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் விரைவில் விரைவில் நான் அமெரிக்க தேச அதிபதியோடு கூட்டி சேரும்போது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் விரைவில் விரைவில் 3ஆம் உலக போர் விரைவில் 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 முடிவுக்கு வரும் முன்னால் விரைவில் 3ஆம் உலக போர் விரைவில் வருகிறது, முடிவுக்கு வரும் நம் மாமனிதனால் விரைவில். இதுதான் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். இது மனிதனாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. நான் தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தரிசி வந்துட்டாரு, இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார், எதுவும் சொல்லாதீங்க. யாரும் சொல்லாதீங்க. தீர்க்க தரிசி எவனும் கிடையாது, எவனும் தீர்க்க தரிசி கிடையாது. கடவுள் ஒருவரே தீர்க்க தரிசி. அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை உலகத்திலிருந்து சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். உன் நாவு என் வார்த்தை. இந்த மாமனிதன் நாவுல இருந்து கடவுள் வார்த்தை வரைக்கும் பேசுவாரு. நான் பேச முடியாது, சுயமா பாப்பம் பேச முடியாது. ஏசு சொன்னோம், கத்த சொன்னோம், ஏசு கூட இட்லி சாப்பிட்டாரு, பக்கத்துல உட்கார்ந்தாரு, அதெல்லாம் ஒண்ணு போய் ஏசு கிறிஸ்து பவரே கிடையாது. ஏசு கிறிஸ்து பரமண்டலத்திலே உலகம் முழுவதும் பரமண்டலம் எல்லாத்துக்கும் அதிகாரம் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர் அவர் ஒருவரே. அவருக்கு தான் அதிகாரம், அவருக்கு தான் அதிகம் இருக்கிறது, யாருக்குமே கிடையாது. அவர் சொல்லணும், அவர் சொன்ன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து மூலமா பேசினாரு, முகமது நபி மூலமா பேசினாரு, இயேசு கிறிஸ்து மூலமா பேசின வார்த்தை பைபிளா வந்தது, முகமது நபி மூலமா பேசினது குரானா வந்தது. இப்போது இந்த மாமனிதர் மூலமா பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் பெருமைக்காக சொல்லல, கடவுள் வார்த்தை என் மூலமா வெளிப்படுகிறது. ஒன்றும் அதிசயம் கிடையாது. கடவுளா எனக்குள்ளா இறங்கி இந்த மூளை சைலண்ட் ஆயிரும். கடவுள் வார்த்தை இங்க இருந்து வெளியே வரும். கடவுள் ஆவி எனக்குள்ளா இருந்து இருந்து கடவுள் எனக்குள்ளா அந்த பேசுற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அதுதான் போட்டிருக்கேன். மாமனிதன் இம்மாற்றோட இதெல்லாம் ஒளிபரப்பு இருக்கிறேன். ஜெயலலிதா மரணத்தை குறித்து பேசினார், ஓபிஎஸ் பதவி ராஜமசீதை குறித்து பேசினார், சசிகலா சிறையிற்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்ப சொன்னார், நிறைவேறியது. எடப்பாடி பழனிசாமி அடுத்த இடத்துல செலக்ஷன் தோற்றுவான்னு சொன்னார், நிறைவேறியது. முக ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் சொன்னார், நிறைவேறியது. ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்க மாட்டான்னு சொல்லுகிறார், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை சொல்லியிருக்கிறார், விரைவில் மரணம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் வார்த்தை நிறைவேற இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால் ரஷ்ய விளையாடும் பூட்டினார். அதற்கு முன்பாக ரஷ்ய விளையாடும் பூட்டியனுக்கு மரண படுக்கை கொடுக்கப்படும். இந்த மாமனிதன் போய் மரண படுக்கை மீட்டுக் கொள்ளணும். அப்போ உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மாமனிதனால் ரஷ்ய விளையாடும் பூட்டினால் முடிவுக்கு வரும். அது மாதிரி போர் இன்னத்து ஏற்பட்டது, போர் ஆரம்பம் சொன்னார், நிறைவேறியது. கடவுள் தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அமெரிக்க தேச அதிபதியால் இந்த மாநிலத்தை முடிவுக்கு வரும். 3ஆம் உலக ஆரம்பமாக காரணமான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு மாமனிதனால். கடவுள் வார்த்தை நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களையும் மாமனிதன் நிம்மாற்றோடு போட்டிருக்கேன். நிறைவேறக்கூடிய இன்னும் என்னென்ன நடக்க போகிறது சொல்லப்பட்டாலும் மாமனிதன் நிம்மாற்றோடு யூடியூப் ஒளிபரப்ப இருக்கிறேன். தயவுசெய்து பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் என்ன கூட இருக்கிறார். அவ்வார்த்தையைத்தான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.